அழகான பெண்களும் பேரழகான ஆண்களும் நிறைந்திருக்கும் இந்த சபையிலே என்னை பேச வாய்ப்பளித்த அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் முதலாவதாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்பவுமே எங்களை மாதிரி இந்த புத்தகத்தை பத்தி இல்லை ஏதாவது படிக்கணும், வாழ்க்கையில் உருப்படணும், இப்படிலாம் பேச வர்றவங்களுக்கு ஒரு 12 மணிக்கு தான் பேச கொடுப்பாங்க. அப்போதான் உங்களுக்கும் பசிக்கும், எனக்கும் பசிக்கும். எப்படா வீட்டுக்கு போய் இன்னைக்கு என்ன கிழமை, ஞாயிற்றுக்கிழமையா, இன்னும் கடுமையாக வேற பசிக்கணும். எடுத்த ஆட்டையும் கோழியையும் எப்போ தின்றி பார்க்கறது? அம்மாலாம் நல்லா சமைக்கும் போதே டேஸ்ட் பார்த்துருப்பீங்க. எங்களுக்கு எப்போ போடுவீங்கன்னு காத்துக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் இந்த மாதிரி பேச வைக்கிறது ஒரு கடினமான விஷயம்தான். முடிந்த அளவு உங்களை எல்லாம் சில கருத்துக்களை சொல்லி சந்தோஷமாக இந்த நிகழ்வை நடத்த விரும்புகிறேன். என் கையில இருக்கிற இந்த புத்தகத்தை யாராவது பார்த்திருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி இந்த புத்தகம் தெரியுமா உங்களுக்கு? பார்த்ததில்லை. நம்ம இங்கிலீஷு, தமிழ், மேக்ஸ் தான் பார்த்துருப்போம். இந்த புத்தகத்தை யாராவது பார்த்துருக்கீங்களா? புத்தகம் வாசிக்கிற பழக்கம் உங்களுக்கு இருக்கா? இங்க ஒரு நூலகம் இருக்கு, அப்படித்தானே? இது நூலகம் தானே? இங்க வருவீங்களா? புத்தகம்லாம் இருக்கு, வாசிப்பீங்களா? வந்ததே இல்லைங்க. நூலகம் இருக்குதே இன்னைக்கு தான் தெரியும்னு சொல்றீங்களா பாட்டி? ஆக்சுவலி ஒரு நூலகம் இருக்கு, இங்க நீங்க வந்து போய் இருந்திருப்பீங்க. இந்த புத்தகம் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. புத்தகம் வாசிக்கிற பழக்கம் இங்க யாருக்காவது இருக்கா? பரவாயில்ல, இவ்வளவு குழந்தைங்க புத்தகம் வாசிக்கிறீங்களா? எல்லாரும் பலமா ஒரு தடவை கை தட்டுங்க. சரி, புத்தகம் கொடுத்தா நான் வாசிப்பேன்னு சொல்றவங்க யாராவது இருக்கீங்களா? ஏங்க நான் இதுவரை புத்தகம் பார்க்கல, என்கிட்ட கொடுத்தா நாங்க வாசிக்க. சரி, புத்தகம் கொடுத்தா வாசிப்பேன்னு கை தூக்குனீங்கல்ல, நீங்களாம் ரொம்ப கவனமா அடுத்த ஒரு 15 நிமிஷம் என்னைய கவனிக்கணும். இறுதியில நான் ஒரு விஷயம் கேட்பேன், நீங்க கரெக்டா பதில் சொல்லிட்டீங்கன்னா இந்த புத்தகத்தை என்கிட்ட இருந்து எடுத்துட்டு போகலாம். சரியா? ரைட். நவிழ்தோறும் நூல் நயம் போலும் பயில்தோறும் பண்புடையார் தொடர்பு. என்ன திடீர்னு என்னமோ சொல்றான்னு பாக்குறீங்களா? இது என்னது? குரல். என்ன குரல்? வா, இதுக்கே உங்களுக்கு எல்லாம் பெரிய கைதட்டு கொடுக்கணும். திருக்குறளா? எத்தனை திருக்குறள் இருக்கு? அவ்வளவு திருக்குறள்ல எதுக்கு இந்த திருக்குறள்ல நான் சொல்லணும்? இது எத்தனாவது திருக்குறள்? 783வது திருக்குறள். இதுக்கு யாருக்காவது விளக்கம் தெரியுமா? அர்த்தம் தெரியுமா? நான் இப்ப ஒரு திருக்குறள் சொன்னேன்ல, நவிழ்தோறும் நூல்நயம் போலும் பயில்தோறும் பண்புடையார் தொடர்பு. இந்த திருக்குறளுக்கு விளக்கம் தெரியுமா யாருக்காவது? தெரியாதா? சரி, திருக்குறளை எந்த அளவுக்கு மனப்பாடமா படிக்கிறீங்களோ அதே மாதிரி திருக்குறளோட விளக்கத்தையும் படிக்கிறோம். ரொம்ப கஷ்டமா? பெருசு பெருசா இருக்கா அதோட விளக்கம்? அப்படிலாம் கிடையாது. திருக்குறள் மாதிரியே திருக்குறளோட விளக்கத்தை நம்ம பக்கத்து ஊர்ல ஒருத்தர் எழுதியிருக்காரு. 1330 குறளுக்கான விளக்கத்தை அதே 7 வார்த்தையை கொண்டு நம்ம கொஞ்ச தூரத்துல ஒரு பக்கத்து ஊர்ல இங்க ஒட்டப்புடாரத்துல ஒருத்தர் எழுதியிருக்காரு ஒரு புத்தகம். நற்குணம் கொண்டவருடன் தொடர்ந்து சிநேகம் கொள்வதானது கற்க கற்க ஆனந்தம் தருகின்ற நூலை ஒத்தது. இதுதான் திருக்குறளுக்கான விளக்கம். நல்ல குணமுடைய மனிதர்களோடு நீங்க ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது எப்படிப்பட்டதா? படிக்க படிக்க ஒரு புக்கு நமக்கு ஒரு சந்தோஷத்தை தரும்ல, அந்த புக்கு மாதிரி அது. அப்போ புக்கு என்ன தருது? சந்தோஷம் தருது. ரைட். இன்னைக்கு நமக்கு என்ன தலைப்பு கொடுத்திருக்காங்க? புத்தகம் பேசுது அப்படின்னு தலைப்பு கொடுத்திருக்காங்க. ஆக ஒரு புத்தகம் பேசுமா? அந்த புத்தகம் பேசுறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? புத்தகம் இதுக்கு முன்னாடி யார்கிட்ட எல்லாம் பேசி இருக்கு? உங்ககிட்ட பேசுனா உங்களுக்கு என்ன நடக்கும்? இந்த 3 விஷயத்தை தான் அடுத்த ஒரு 15 நிமிஷத்துல உங்ககிட்ட சொல்லி நான் விடைபெற போறேன். ஒரு கல்லூரிக்கு எதிரில் ஒரு ஆலமரம் இருக்கு, ரொம்ப பெரிய ஆலமரம். ஆலமரங்கள் பல வருஷமா இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்கு, அப்படிதானே? அப்படியா? என்ன பெரிய ஆலமரம்? எல்லாமே ஒரு சின்ன விதையில இருந்து வந்தது தானே, அப்படித்தானே? ஒரு கல்லூரிக்கு வெளியே ஒரு பெரிய ஆலமரம் இருக்கு. இப்ப கல்லூரியில இருந்து யாரு வருவா? கல்லூரியில டீச்சர் மட்டும், பசங்க எல்லாம் வருவாங்க. ஆலமரத்துக்கு கீழே பொதுவா யார் உட்கார்ந்துருப்பா? ஆலமரத்துக்கு கீழே ஒரு 4 பசங்க உட்கார்ந்துருக்காங்க. இந்த 4 பசங்க உட்கார்ந்து கல்லூரியில இருந்து வெளியே வர்ற பிள்ளைங்களை பாக்குறாங்க. அதானே பண்ணுவாங்க இல்லையா? நீங்க அதானே பண்ணிருப்பீங்க. கல்லூரியில இருந்து வெளியே வர்ற பெண் பிள்ளைகளை பார்த்து இவங்க ஒண்ணு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க தெரியுமா? கொடுத்து வச்ச மகாராசிங்க, அவங்க பாட்டுக்கு வராங்க, படிக்கிறாங்க,
நாளைக்கு பின்ன இன்னும் 2 வருஷத்துல படிச்சு முடிச்சுட்டு கல்யாணம் முடிச்சு நிம்மதியா போயிடுவாங்க. நம்மளும் பாரு அக்கா தங்கச்சி கல்யாணம் முடிக்கணும், அப்பா அம்மாவுக்கு பயந்து வாழ வேண்டியிருக்கு, என்னடா பொழப்புது அப்படின்னு யார் சொல்றா? பசங்க சொல்றாங்க. இப்போ அந்த பக்கம் பொண்ணுங்க நடந்து போயிட்டு இருக்காங்கல்ல, அவங்க இந்த பசங்களை பாக்குறாங்க. அப்படியே ஆலமரத்தடியில கால் மேல கால் போட்டு நல்ல கால் ஆட்டிக்கிட்டு எவ்வளவு ராஜ வாழ்க்கை வாழ்றாங்க. எவ்வளவு இவங்களை கேட்க வேண்டாம், அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வீட்டுக்கு வரலாம், அவங்க பாட்டுக்கு போலாம், என்ன வேணா செய்யலாம். நமக்கு அப்படியா? எந்திரிச்சதுல இருந்து வேலை செய்யணும், பள்ளியிடத்துக்கு ஓடி வரணும், திரும்ப வீட்டுக்கு போனா ஆத்தா காக்க கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும் அப்படின்னு யார் சொல்றா? பிள்ளைங்க சொல்றாங்க. இப்போ பயங்கரமான ஒரு சிரிப்பு சத்தம் கேக்குது. யார் சிரிக்கிறா? இந்த ஆலமரம் சிரிக்குது. அட பாவி மனுஷங்களா, வாழ்றத விட்டு இப்படி அடிச்சவனை பார்த்து பேசிக்கிட்டே இருக்கீங்களே, என்னைக்கு தாண்டா நீங்களா வாழ போறீங்க அப்படின்னு. இப்படியாக இந்த இயற்கை உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் எல்லோரும் எப்பொழுதும் உங்களை பார்க்காமல் அடுத்தவர்களை பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள். நீங்க உங்களை பார்க்கணும், உங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க புத்தகம் வாசிக்கணும். புத்தகம் வாசிக்கிறது மூலமா தான் நீங்க உங்களை அறிய முடியும். புத்தகம் பேசும். எந்த புத்தகம் பேசும் தெரியுமா? நான் சொல்லட்டா? ஸ்கூல்ல இருந்து வந்து டியூஷன்ல போய் உட்கார்ந்த உடனே ஒரு ஆங்கில புத்தகத்தை எடுத்து திறந்த உடனே அந்த புத்தகம் என்ன சொல்லும்? எவ்வளவு பெரிய ஆளு நீ, என்னையெல்லாம் நீ படிச்சிருவியா? என்னையெல்லாம் உன்னால படிக்க முடியுமா? அடுத்து கணக்கு புத்தகத்தை திறந்து அது சொல்லும், இவ்வளவு ஃபார்முலா இருக்கு படிப்பியா? நீ எல்லாம் அவ்வளவு பெரிய ஆளா? ரொம்ப அந்த புக்கு இது கல்லூரி படிக்கிறவங்களுக்கு அதுக்கு மேல இத்தனை 100 பக்கத்தை நீ படிச்சிருவ அப்படின்னு புத்தகம் சொல்லும். உடனே நம்மளால என்ன செய்வான்? விரிச்ச புத்தகத்தை சடக்கு மூடி வைக்கிறோம். என்ன செஞ்சிடும்? ஆத்தி, இந்த புக்கு இப்படி நம்மள பயமுறுத்துது, இதை படிச்சு நான் முன்னேறவா அப்படின்னு சொல்லி டக்குன்னு மூடி வச்சிருவான். எத்தனை பேர் அப்படி மூடி வச்சிருக்கீங்க? சும்மா சொல்லுங்க, யாரு பார்க்க போறேன்? உண்மையை தானே பேசுறோம், உண்மையை பேசுறதுக்கு பயப்படக்கூடாதான். அப்படி மூடலையே இல்லையா? எவ்வளவு பெரிய படிப்பாளிகள் முன்னாடி நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அப்படியாக புத்தகம் உங்களை பயம்படுத்துகையில், நீ என்ன அவ்வளவு பெரிய அப்பாட்டக்கரா, என்ன படிச்சிருக்கான்னு கேட்கும்ல, அந்த புத்தகத்திடம் நீங்கள் சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? ஆமாடா, நான் அவ்வளவு பெரிய அப்பாட்டக்கர் தான், நீயா நானான்னு போட்டு பாத்துருவோம் வா அப்படின்னு சொல்லி ஒரு 2 தடவை அதை படிச்சு எழுதி பாருங்க. அந்த புத்தகத்தை நீங்க ஜெயிச்சிருவீங்க. அந்த புத்தகம் உங்களுக்கு முன்னாடி பெரிய இதா இருக்குல்ல, அசால்ட்டா போயிடும். இப்படி நீங்கள் வெற்றி பெறக்கூடிய புத்தகங்கள் தான் உங்கள் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் இருக்கிறது. உங்களை வெல்ல எந்த புத்தகத்துக்கும் முடியாது. நீங்கள் புத்தகங்களை வெல்லலாம். நீங்க வெற்றி பெறுவதற்காக வாசிக்கணும். அதுக்காக தான் புத்தகம் உங்ககிட்ட பேசுது. படித்து படித்து எழுதி பார்த்து புத்தகத்தை வெற்றி பெறுவதற்கான அத்தனை காரணிகளும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக நீங்கள் புத்தகத்தை படிக்கலாம், புத்தகம் படிக்க வேண்டும். அதுக்குதான் புத்தகம் உங்ககிட்ட பேசுது. சரி, புக்கு பேசினா என்னப்பா நடக்கும்? புத்தகம் பேசினா என்ன நடக்கும்? புரட்டி புரட்டி ஒரு புத்தகத்தை படிக்கிறோமே, அது நல்ல புத்தகமா? வலம்புரி ஜான் சொல்லுவாரு, எந்த புத்தகத்தை புரட்டி புரட்டி படிக்கிறோமோ அது நல்ல புத்தகம் கிடையாது. எந்த புத்தகம் உன்னை படிக்கிற போது புரட்டி புரட்டி எடுக்கின்றதோ அதுவே நல்ல புத்தகம். அப்போ ஒரு புத்தகத்தை படிக்கும் போது நம்மளுக்கு புரட்டி எடுக்கணும். நாமத்துக்குமார் தெரியுமா அவங்க எல்லாருக்கும்? அவர் சொல்லுவார், எவ்வளவு பாட்டு எழுதியிருக்காருன்னா, எவ்வளவு பாட்டு, ஒரு 5000 பாட்டுக்கு மேல எழுதியிருப்பாருல, எல்லாமே ஹிட் சாங்ஸ் தான், எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பாட்டு, அப்படிதானே? அவ்வளவு பெரிய மனுஷன் என்ன சொல்லுவார் தெரியுமா? அவர் அதெல்லாம் எழுதுறதுக்கு காரணமா இருந்தது அவர் படித்த புத்தகங்கள் தான். ஒவ்வொரு புத்தகத்தை நீங்க தொடும் பொழுதும் ஒரு அனுபவத்தை தொடுகிறீர்கள் அப்படின்பாரு. ஒரு மனுஷன் வாழ்ந்த வாழ்க்கையை தொடுகிறீங்க அப்படின்னு. நம்ம எல்லாராலையும் அமெரிக்காவுக்குலாம் போக முடியுமா? நம்ம போய் பார்த்துருக்கோமா? ஆனா ஒரு புக்கு மூலமா நீங்க அமெரிக்காவை பார்த்துடலாம். காந்தி தாத்தா யாராவது பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்தது இல்லை, நான் சின்ன பையன். நீங்களாம் பார்த்துருக்கீங்களா? காந்தி தாத்தாவை பார்க்கணும்னா அவர் எழுதின புக்கை நீங்க படிச்சா போதும், ஓ இப்படியெல்லாம் ஒரு மனுஷன் வாழ்ந்திருக்காரு, உங்க கற்பனையில ஒரு காந்தி வருவார், அப்படித்தானே? ஆக புத்தகம் வாசிக்கையில் என்ன நடக்கும்? புத்தகம் உங்களை புரட்டி போடும். இன்னொரு பெரிய முக்கியமான விஷயம் நடக்கும். இன்னைக்கு வீட்டுல எத்தனை பேர் உங்க வீட்டுல உள்ளவங்களோட பேசிட்டு இருக்கிறீங்க? வீட்டுக்கு போனவொடனே டிவியை போட்டு உட்கார்ந்துடுறது, இல்லைன்னா
சோறு திங்கலே செல்லு, தனியா உட்காரும் போது செல்லு. உங்களுக்கு எல்லாம் புரியுத ஒரு விஷயம்? வீட்டுல நீங்க பேசுற அந்த பேச்சுவார்த்தையை குறைஞ்சிக்கிட்டே வருது. ஒரு பொண்ணு ஒரு அப்பா கிட்டயோ அம்மா கிட்டயோ எவ்வளவு நேரம் பேசுவா? நீங்களா உங்க அப்பா அம்மா கிட்ட பேசியிருக்கீங்களா? பேசுறீங்களா? முந்தி பேசுன மாதிரி பேசுறது இல்ல, உங்க பேச்சே குறைஞ்சு போச்சு. ஆனா நீங்க ஒரு புத்தகம் படிச்சீங்கன்னா சக மனிதரோடு எப்படி பேச வேண்டும் என்று அந்த புத்தகம் உங்களுக்கு கத்துக் கொடுக்கும். ஏன்னா அங்க ரெண்டு கேரக்டர் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான், இல்ல பேசிக்கிட்டு இருப்பான். அந்த பொண்ணு அவங்க அப்பா கிட்ட சொல்ல முடியாத ஒரு விஷயத்த சொல்லி இருக்கும். ஓ, இந்த வழியில சொல்லலாம் போலன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த பையன் அவங்க அம்மா கிட்ட பேசியிருப்பான். இப்படியாக புத்தகம் உங்களை வழிநடத்தி கொண்டே இருக்கும். அதுக்கு தான் புத்தகம் உங்ககிட்ட பேசும். ஒரு பிரச்சனை உங்க வாழ்க்கையில வருது. இப்ப இங்க இருந்து தூத்துக்குடிக்கு போகணும்னா 7 மணிக்கு ஒரு வண்டி வரும், அதுல ஏறி உட்காந்தா தூத்துக்குடிக்கு போயிடலாம் அப்படின்ற ஒரு வழிதான் உங்களுக்கு தெரியும், அப்படித்தானே? ஆனா அறிஞர்கள் சொல்றாங்க ஒரு பிரச்சனைக்கு குறைந்தது 5 வழிகள் இருக்குமா. அப்போ வெவ்வேறாக சிந்திக்க வேண்டுமானால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? புத்தகம் படிக்க வேண்டும். புத்தகம் படிச்சீங்கன்னா அந்த புத்தகத்துல வர்ற கதாபாத்திரங்கள் ஒரு பிரச்சனையை அணுகிற விதம் உங்களுக்கு தெரியும். அப்ப அந்த விதத்தை வச்சு நீங்க வரிசையா அந்த பிரச்சனைகளை அணுகிக்கலாம். ஒரு கணவன் மனைவி கிட்ட ஏதாவது ஒரு இடத்துல போய், ஆமா இந்த மாதிரி இந்த நண்பர்களோட வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி பெர்மிஷன் கேட்கறதுக்கு ஜாலியா எப்படியெல்லாம் கேட்கலாம் கூட இந்த புக்கு சொல்லி கொடுக்கும். ஆக புத்தகம் வாசிக்கிறது ரொம்ப நல்லது. அதாவது சாத்தியத்திலிருந்து சாத்தியம் ஒண்ணு நடக்கும். சாத்தியத்திலிருந்து சாத்தியம்னா என்ன? இப்போ ஒரு சைக்கிள் இருக்கு, சைக்கிள் மெதுவா போகும். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்னாச்சு? ஒருத்தன் வேகமா போறதுக்கு சைக்கிள்ல கீர் சைக்கிள் ஒண்ணு கண்டுபிடிச்சான். அதுக்கப்புறம் இன்னும் மோட்டரை மாட்டி ஒரு வண்டி கண்டுபிடிச்சான். இப்படி ஒரு இருந்த பொருள் ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டே வரான். இப்போ இல்லாத ஒரு விஷயத்த இருக்குன்னு சொல்லணும், நடக்காத ஒரு விஷயத்த நடக்குன்னு காட்டணும். அந்த அறிவு ஒரு மனுஷனுக்கு வரணும். அதுக்கு புத்தகம் வாசிக்கணும். அப்ப என்ன பண்ணாங்க? என்னடா பறவை மட்டும் வானத்திலே பறந்துட்டு இருக்கு, நம்மளால பறக்க முடியாதான்னு யோசிச்சான். ஒருத்தர் விமானத்தை கண்டுபிடிச்சார். நண்பர்களே, உங்களுக்குள்ள யோசனைகளை எல்லாம் எப்படி நீங்கள் செயல்படுத்த வேண்டும் என்பதை இந்த புத்தகங்கள் உங்களுக்கு கற்றுத்தரும். அதற்காக வேணும் நீங்கள் வாசிக்க வேண்டும். இன்னும் பலமா போனோம்னா, ஏன் ஒரு மனுஷன்ட்ட ஒரு புக்கு பேசணும்? உங்களை உணர. இங்க எத்தனை பேருக்கு நீங்க யாருன்னு தெரியும்? நீங்க யாரு? என் பேரு குப்புசாமி, நானு இந்த பக்கமா வயக்காட்டுல வேலை செய்யறேன், நானு வீடு வச்சிருக்கேன், எனக்கு 2 பிள்ளைங்க இருக்கு, இதான் நானா? இந்த பதில் தான் சொல்லுவீங்களா? நீங்க யாருன்னு கேட்டா பாதி பேர் நீங்க பாக்குற வேலையை சொல்லுவீங்க. நீங்க யாருன்னு கேட்டா அதுதான் பதில சொல்லணுமா? நீங்க யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள புத்தகம் வாசிக்க வேண்டும். இன்னும் குறிப்பா இப்போ ஒரு விஷயம் அழிஞ்சுக்கிட்டே போகுது. என்ன அழிஞ்சுக்கிட்டே போகுது? இந்த உலகத்துல ஒரு விஷயம் அழிஞ்சுக்கிட்டே போகுது. என்ன அழிஞ்சுக்கிட்டே போகுது? பேசுறது அழிஞ்சே போச்சு. அடுத்து மனிதனுக்கு மனிதன் உதவி செய்வது அழிந்து வருகிறது. தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேர் உங்க குழம்பு பக்கத்து வீட்டு அக்கா கொஞ்சம் தின்னு பாருன்னு கொடுத்துருக்கிய? அவ சீனி கொடுத்தாதான் நான் கொடுப்பேன்னு எத்தனை பேர் உட்காந்துட்டு இருக்கியா? முந்திலாம் தெரியுமா, ஒரு வீட்டுலதான் குழம்பு வைப்பாங்க, சுத்தி ஒரு 5-6 வீடு அவங்ககிட்ட வாங்கி சாப்பிட்டுக்கிடுவாங்க. அவ்வளவு நட்பா இருந்தாங்க. முந்திலாம் ஒரு அண்ணன் இருப்பாரு, அந்த அண்ணனுக்கு 4 தம்பிங்க இருப்பாங்க. அந்த தம்பிங்களோட மனைவிகள்ல இருந்து குடும்பங்கள்ல இருந்து எல்லாரும் ஒரே வீட்டுல தான் இருந்தாங்க. அங்க ஒரு சமையல் தான் நடக்கும். ஆனா இன்னைக்கு என்ன ஆகி போச்சு? நம்ம சித்தப்பா எங்க இருக்காருன்னு நமக்கே தெரியாது. நமக்கெல்லாம் சித்தப்பா இருக்காரானே தெரியாது. அவரு தானே கூட பிறந்தவங்க. நீங்களாம் பேசி எவ்வளவு நாள் ஆகுது? தினமாவது போன் பேசுவீங்களா? இப்ப போன் வேற இருக்கு. அன்னைக்காவது நடந்து போய் மாட்டு வண்டியில போய் பார்த்துட்டு வரணும், பக்கத்து ஊர்ல கட்டி கொடுத்தா. இன்னைக்கு போன்லாம் இருக்கு. எத்தனை பேர் உங்க அப்பா மட்டும் பேசியிருக்கிய? நான் பெரியவங்களுக்கும் கேட்கிறேன். எத்தனை பேர் உங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிட்டு டெய்லி பேசுறீங்க? நண்பர்களே, உறவுகள் விட்டு போய்கொண்டே இருக்கிறது. மனிதன் செத்து போய்கொண்டே இருக்கிறது. முந்தியெல்லாம் ரோட்ல யாராவது நடந்து போனா, எங்கேயா போற, ரொம்ப நேரமா நடக்கிய, வா உன்னைய கொண்டு அந்த முக்குல இறக்கி விடுதல் கூட்டிட்டு போய் விடுவாங்க. இன்னைக்கு அண்ணன் சொன்ன மாதிரிதான், ஒரு கிளவி போனா கூட பக்கத்துல போய் வழி என்னன்னு கேட்க கூட கிளவி பயந்து ஓடுது அப்படின்னு நடந்தா. அந்த மாதிரிதான் காதுல இருக்கிற அத்துட்டு போயிடறானு பயம். இந்த பயங்கள் நீங்க இந்த மனிதன் வளர நீங்கள் புத்தகங்கள் வாசிக்க வேண்டும். இந்தியாவிலே, அதாவது உலகத்திலே 6வது பணக்காரர் ஒருத்தர் இருக்காரு. 1540 கோடி சொத்து வச்சிருக்காராம்.
1540 கோடி இந்திய மதிப்புல இல்ல, அமெரிக்க டாலர் மதிப்புல. ஒரு அமெரிக்க டாலர் இந்தியால 100 ரூபான்னு நினைக்கிறேன், 90 ரூபா. அப்போ 1540 கோடினா நம்ம இன்னும் சீரா போட்டுக்கிட்டே போக வேண்டியதான். அத்தா தண்டி பணக்காரர்கிட்ட போய் அவர் எப்படி போன பெரிய ஆளானார் தெரியுமா? மல்லிகை கடை வச்சிருந்தாரு, மல்லிகை கடை வச்சிருந்தாரு. அப்புறம் அது எல்லாத்தையும் வித்தாரு, பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டை கொண்டு வந்தாரு, வெவ்வேறு பிசினஸ் பண்ணாரு, பெரிய பணக்காரர் ஆயிட்டாரு. உலகத்துல நம்பர் 1 பணக்காரால இருந்தாரு. அவர்கிட்ட போய் கேட்கிறாங்க, எப்படி இவ்வளவு பெரிய ஆளானீங்க அப்படின்னு. அவர் சொன்ன பதில், ஒரு நாளைக்கு 500 பக்கங்கள் நான் வாசிப்பேன். ஒரு நாளைக்கு எத்தனை பக்கம் வாசிக்கிறாராம்? 5 முதல் 6 மணி நேரம் நான் வாசிப்பில் செலவு செய்வேன் அப்படின்னு. நண்பர்களே, இன்னைக்கு இருக்கிற பணக்காரர்கள்ல 85% பேர் முதல் தர பணக்காரர்கள். வெறும் 15% பேர் தான் அப்பங்காசுல வந்தவங்க, அப்பங்காசுல பணக்காரனானவங்க. மீதி 85% பேர் அவர்களே உழைப்பில் முதல் தரமாக பணக்காரர்களானவர்கள். இந்த 85% பேரிடமும் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது, எப்படி நீங்கள் இதை சாதித்தீர்கள் என்று. அவர்கள் அனைவருமே சொல்கிற விஷயம், நாங்கள் வாசிப்பு பழக்கத்திற்கு உள்ளானவர்கள், நாங்கள் புத்தகங்களோடு பேசுகிறவர்கள். சரி சார், எவ்வளவு புக்கு படிப்பீங்க? ஒரு வருஷத்துக்கு 50 புக்கு படிப்பாங்களாம். ஒரு வருஷத்துக்கு 50 புக்குனா வாரத்துக்கு, வருஷத்துல எத்தனை வாரம் இருக்கு? 52 54 இருக்கும். அப்ப வாரத்துக்கு 1, ஒரு வாரத்துக்கு ஒரு புக்கு படிக்கிறாங்க. நீங்களும் ஒரு வாரத்துக்கு ஒரு புக்கு படிங்க. படிச்சீங்கன்னா அந்த புக்கு உங்ககிட்ட பேசும். நாலு பின்ன நீங்களும் பணக்காரரானா இந்த இடத்துல இன்னும் பிரம்மாண்டமாலாம் கூட்டம் நடத்தலாம்ல, அதுக்காக அது வாசிங்க. சரியா? ஆக இப்படியாக சாதித்த அனைவரிடமுமே இந்த புத்தகம் பேசி இருக்கிறது. உங்களிடமும் இந்த புத்தகங்கள் பேச வேண்டும். நீங்களும் சாதனையாளர்களாக மாற வேண்டும். அதற்கு முதல் படி வாசிப்பதில் இருந்தால் தொடங்குகிறது. சரி, நான் என்னெல்லாமோ பண்ணி பாக்குறேன், என்னால வாசிக்க முடியல அப்படின்னு கொஞ்சம் பேர் இருப்போம்ல. புத்தகத்தை எடுத்தாலே தூக்கம் வருது, போய் பார்த்தாலே, எனக்கெல்லாம் பார்த்தாலே தூக்கம் வந்துடும். படிக்கிற காலத்துல படிக்கவே மாட்டேன் நான். நண்பர்களும் இல்ல, பேரை சொன்னா தூக்கம் வருதுடா, நீ வேற சும்மா அப்படிமா. இப்படியெல்லாம் நிறைய உண்மையிலே இருக்காங்க. அப்ப நம்ம எப்படிதான் இதுக்குள்ள வர்றது? செல்போன் பார்க்க எப்படி பழகுனீங்க? செல்போன் இருக்குல்ல, செல்போனு என்னன்னு நீங்க நல்ல மணி 12 ஆகி போச்சு, பிக் பாஸ் 2வது ப்ரோமோ வந்துடும், இன்னைக்கு எவன் வெளியே போவான்னு தெரியல, அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு செல்போனை பாத்தியா, புக்க படிச்சியான்னு என்ன போட்டு டார்ச்சர் பண்றீங்களா அப்படின்றீங்களா? அப்படியா? ஆக நல்லா தெரிஞ்சுக்கோங்க, செல்போனு உங்க கைக்கு வந்துச்சா, நீங்க அதை தினமும் எடுத்தீங்களா, தடவி தடவி பாத்தீங்களா, அதுக்கு நேரம் செலவு பண்ணீங்களா, அதனால அதுக்கு அடிமையாயிட்டீங்க. ஒரு புத்தகம் இருக்கு, நீங்க தினமும் செய்ய வேண்டிய விஷயம் சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்தா பெரிய விஷயம். நான் முதல்ல சொன்னேன், என்ன பெரிய ஆலமரம், சின்ன விதை தானே. என்ன பெரிய கடல், சின்ன துளியில இருந்தானே ஆரம்பிக்குது. என்ன பெரிய மலை, சின்ன கல்லுல இருந்தா ஆரம்பிச்சிருக்கோம். என்ன பெரிய பிரபஞ்சம், சின்ன உயிர்ல இருந்தா ஆரம்பிச்சிருக்கோம். அதே போல்தான் சின்ன சின்ன பழக்கங்கள் சொல்லுவாங்களே, சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இருக்கு. அந்த மாதிரி ஒரு புத்தகத்தை எடுங்க, தினமும் நான் சொல்றது செய்யணும். ஒரு புத்தகத்தை என்ன செய்யணும்? டேபிள் மேல இருக்கும், புத்தகத்தை எடுக்கணும், திறக்கணும், மூடணும், வச்சிடணும். என்ன பண்ணணும்? உண்மையில சொல்றோம்ப்பா, புத்தகத்தை எடுக்கணும், திறக்கணும், மூடணும், வச்சிடணும். ஒரு வாரம் இதை செய்யணும். எத்தனை வாரம் செய்யணும்? அதுக்கு அடுத்த வாரம் என்ன செய்யணும் தெரியுமா? அதே புத்தகத்தை எடுக்கணும், திறக்கணும், உங்க கண்ணுக்கு தெரியும் அந்த ஒரு சென்டென்ஸ், ஒரு வாக்கியத்தை வாசிக்கணும். எதை வாசிக்கணும்? ஒரு வாக்கியத்தை. அந்த மகனை பல முறை நான் பார்த்திருக்கிறேன், மூடி வச்சிடணும். இப்படி ஒரு வாரம் பண்ணுங்க. இந்த ஒரு வாரம் பண்ணும்போது இந்த புத்தகம் உங்ககிட்ட பேசி இந்த புத்தகமே உங்களை படிக்க வச்சிடும். இதையெல்லாம் நீங்கள் ஒரே வாரத்துல கத்துக்கலாம். ரொம்ப பெரிய விஷயம் இல்ல, ஒரு வாரத்துல முடியக்கூடிய வேலைதான். நான் என்ன மட்டும் சொல்ல, உங்களை சொல்லல, நமக்கு முன்னாடி சாதித்தவர்களை, அதாவது யாரிடமெல்லாம் புத்தகம் பேசி இருக்கிறதுன்னு ஒரு 3 பேர் தான். செருப்பு தைப்பவரின் மகனாக இருந்தாரு. யாரு? செருப்பு தைப்பவரின் மகனாக இருந்து உலகிலேயே மிகப்பெரிய வல்லாதிக்க நாடான அமெரிக்க நாட்டின் ஜனாதிபதியாக உயர்ந்த ஒருவர். அவர் பேர் என்ன? ஆபிரகாம் லிங்கன்.
அவர்கிட்ட புத்தகம் பேசிச்சு. புத்தகம் பேசுறதுக்கு விளக்குடியில உட்கார்ந்து படிச்சுக்கிட்டு இருப்பாராம். அவர்கிட்ட புத்தகம் பேசியது. அவர் ஒன்னும் இல்ல, இங்க பாருங்க, தாத்தா ஜாலி பண்ணிட்டு இருக்காரு, நம்மளும் ஜாலி பண்ணிட்டு இருக்கோம். சரியா? ஆக அப்படிப்பட்ட அந்த ஆபிரகாம் லிங்கனிடம் புத்தகம் பேசியது அவர் ஜனாதிபதியானார். கடற்கரை தெருக்களில் பேப்பர் போட்டுட்டு இருந்த ஒரு பையன், கடற்கரை தெருக்களில் பேப்பர் போட்டுக்கிட்டு இருந்த ஒரு பையன் கிட்ட புத்தகம் பேசியது இந்த உலகமே இந்தியாவை திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய அணு விஞ்ஞானியாய் மாறினார். யாரு? அப்துல் கலாம். இன்னும் பலமா போகணும்னா, அன்னைக்கெல்லாம் வாள் வச்சு சண்டை செஞ்சுதான் ஒரு நாட்டை பிடிச்ச ஆட்சி செஞ்சாங்க. கரெக்டா? அப்போ அதிகாரத்தை வாளின் கூர்மை நிர்ணயித்தது. சேரர்கள் பெரியவர்களா, சோழர்கள் பெரியவர்களா, பாண்டியர்கள் பெரியவர்களா, முகலாயர்கள் பெரியவர்களா, ஆங்கிலேயர்கள் பெரியவர்களா, தமிழர்கள் பெரியவர்களான்னு வாளிட்டு கத்திக்கிட்டு துப்பாக்கிட்டு சண்டை போட்டு வாளின் கூர்மை ஆட்சி அதிகாரத்தை நிலைத்திருந்தது. ஆனா இன்னைக்கு நூலின் கூர்மை, பேனாவின் கூர்மை ஆட்சி அதிகாரத்தை நிலை பெற செய்கிறது. 50 வருடங்களாக ஒரு நாட்டை ஆட்சி செய்த ஒருவன் அர்ஜென்டினாவின் தெருக்களிலே மருத்துவனாக திரிந்து கொண்டிருந்த அவனிடம் புத்தகம் பேசியது கியூபாவின் மிகப்பெரிய புரட்சியாளனானான். சேக்குவாரா சாகும்போது அந்த புரட்சியாளனுக்கு செய்தி சொல்லி விடுறாரு. சேக்குவாராவை அடிச்சு தூக்கி கொண்டு போய் ஒரு இடத்துல போடுறாங்க. ஒரு இடம் கேவலமா இருக்கு. அப்ப அவருக்கு உணவு கொண்டு வருகிறார் ஒரு ஆசிரியர். அந்த ஆசிரியர் கிட்ட கேட்கிறாரு, இது என்ன இடம் அப்படிங்க. பள்ளிக்கூடையா அப்படிங்க. பள்ளிக்கூடத்தை இவ்வளவு கேவலமாவா வச்சிருக்கீங்க அப்படிங்க. அவருக்கு என்ன பண்ணனே தெரியல. கவலைப்படாதீர்கள், நாளை புரட்சி ஜெயித்து நாங்கள் ஆட்சிக்கு வரும் பொழுது உங்களுக்கு நல்ல பள்ளிக்கூடம் கட்டித்தாரோம் அப்படின்னு. யாருக்கிட்ட? தன்னை தனக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றி நாளைக்கு தூக்குல போட போறவங்க இன்னைக்கு சொல்றாரு, நான் ஆட்சிக்கு, நாங்க புரட்சி ஜெயித்து மக்களாட்சி மலரும் பொழுது நல்ல பள்ளிக்கூடமா உங்களுக்கு கட்டித்தரப்படும் அப்படின்னு. என் பொண்டாட்டி பிள்ளைகிட்ட சொல்லுங்க, பொண்டாட்டிக்கு சொல்லுங்க, பிள்ளைகளை நன்றாக படிக்கவை, படித்து அவர்கள் நன்றாக படித்து முடித்தவுடன் புரட்சி போருக்கு அழைத்து வா அப்படின்னு. சேக் இவருக்கு ஃபிடலுக்கு சொல்லிடு, சேக் தான் தோற்று போனான், புரட்சி என்றுமே தோற்காது என்று. புரட்சி என்றுமே தோற்காது, சே தோற்று விட்டான். ஆக நண்பர்களே, சேவிடமும் புத்தகம் பேசியது. சே எழுதிய புத்தகத்தை வாசித்து 50 வருடங்களாக கியூபாவை ஆட்சி செய்வார் பிடல் காஸ்ட்ரோ. பிடல் காஸ்ட்ரோ கையில எப்பயுமே ஒரு புக் வச்சிருப்பாரு, கடலும் கிழவனும்னு ஒரு புக். எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? ரொம்ப அருமையான கதை. அந்த கதை நமக்கு என்ன சொல்லும் தெரியுமா? சாதிப்பதற்கு வயது தடை இல்லை. எப்பயுமே பிடல் கையில இந்த புக் இருந்துகிட்டே இருக்குமா, சாதிப்பதற்கு வயது தடை இல்லை. ஒரு மனுஷன் மீன் பிடிக்கிறவன், ஒரு மீன் பிடிக்க போறான், மிகப்பெரிய மீன் மாட்டிருந்து இழுக்க முடியல, போராடி எப்படி கரைக்கு கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த கதை இருக்கும். பயங்கரமான கதை. எப்பொழுதெல்லாம் வாழ்க்கையில் தடுமாறுகிறோமோ, எப்பொழுதெல்லாம் வாழ்க்கையில் துவண்டு போகிறோமோ, அப்பொழுதெல்லாம் அந்த புத்தகத்தை வாசிங்கள். அந்த புத்தகம் உங்களோடு பேசும். எல்லாமே இருக்கு, வீட்டுல இருக்கும், 3 வேளை சோறு இருக்கு, உடுத்த நல்ல உடை இருக்கு. ஆனா 24 மணி நேரமும் கவலை, கண்ணீர், கஷ்டம்னு புலம்பிட்டே இருக்குமே, ஒண்ணுமே இல்லை, இந்த மீனை கொண்டு வந்தாதாண்டா எல்லாம் கிடைக்கும்ன்ற கிளவை எப்படி கொண்டு வந்தான்னு அந்த புக்கு சொல்லும். அதை விட மிகப்பெரிய உங்களுக்கு உத்வேகம் தேவைப்பட்டு விட போகிறது. இன்னைக்கு என்ன நாள், என்ன விழா கொண்டாடிட்டு இருக்கோம்? அப்போ இப்பதான் கனெக்ட் பண்றோம். இதோட கனெக்ட் பண்ணணும்ல, அதான நம்ம சும்மா வந்து பேசிட்டு போய் என்ன செய்ய. இவர்களிடமெல்லாம் புத்தகம் பேசியதுன்னு நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். வள்ளலார் யார் அப்படின்னா, அறிவின் நெருப்பை கொண்டு வயிற்றின் நெருப்பை அணைத்தவர். அவர் உணவு அரசியலை மட்டும் பேசவில்லை, உயிரும் உணர்வும் கலந்த அரசியலை பேசியவர். இதெல்லாம் எப்படி அவருக்கு தெரிஞ்சிச்சு? இந்த நாள் என்னைக்கு எனக்கு இங்க பேசணும்னு அழைப்பு விடுத்தார்களோ அன்றிலிருந்து இவரை பற்றி படித்துக் கொண்டிருக்கிறேன். அந்த புத்தகங்களையும் அவரது சிந்தனைகளையும் பாடல்களையும் வாசித்துக் கொண்டிருக்கிறேன். அங்க ஒரு அழகான ஒரு செய்தி எனக்கு கிடைச்சிச்சு. இறைவனை பற்றி அவர் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அவர் அவரு அதை கண்டுபிடிச்சிட்டு அந்த விஷயத்தை அவர் பகிர்ந்து கொள்றதுக்கு முன்னாடி அவர் சொன்னாராம், நான் ஒரு புத்தகம் எழுத போறேன். ஓ சரி, இப்ப இதை எதுல இருந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு. அவர் எதுல இருந்து எடுத்துக்கிட்டாரா, அவருக்கு முன்னாடி இருந்த
திருவள்ளுவர், தாயுமானவர், திருமூலர், மாணிக்க வாசகர் இவர்களை எல்லாம் படித்து விட்டு தான் இந்த திருவருட்பாவை அவர் எழுதினார். சும்மா உட்கார்ந்து எழுதல, வாசிக்கணும், வாசித்து தெரிந்து கொள்ளணும், தெரிந்து கொண்டு மற்ற எல்லாவற்றையும் தெரிந்து அதிலிருந்து மிகப்பெரிய விஷயத்தை இந்த உலகத்திற்கு அவர் காட்டி சென்றிருக்கிறார். அவரே ஒரு மிகப்பெரிய புரட்சியாளர். எப்படி புரட்சியாளர்? இந்த ஊர்ல வந்துட்டு எல்லாமே சத்திரமா இருந்துச்சு. என்னவா இருந்துச்சு? சத்திரத்துல என்ன செய்வாங்க? சோத்தை தின்னுட்டு தூங்குவாங்க. சோத்தை தின்னுட்டு தூங்குற இடம் சத்திரம் கிடையாது. சத்திரங்களை சாலையாக மாற்றுங்க. வரணும், சாப்பிடணும், உடனே கிளம்பி நீ நடந்து எதை நோக்கி? ஞானத்தை நோக்கிய பயணத்தை பார்த்து நீ போய்கிட்டே இருக்கணும். எல்லா சத்திரங்களையும் சாலைன்னு பேர் மாத்தினாரு. அப்போ சாமியார் எல்லாம் மடம் கட்டிக்கிட்டு இருந்தாங்க. என்ன கட்டிட்டு இருந்தாங்க? இவர் என்ன பண்ணாரு தெரியுமா? என்ன பண்ணாரு? மடம்னு பேர் வைக்கவே இல்லை, சங்கம்னு ஆரம்பிச்சாரு. அந்த அவர் இது எல்லா பேரையுமே சங்கம்னே பதிவு செய்துட்டு வர்றாரு. இன்னொரு பெரிய விஷயம் பண்ணாரு. கோயில்களை எல்லாம் சபையாக மாற்றினார். சபையில்தான் சமத்துவம் நிலவும் நம்பினார். இப்படி வைக்கும் வார்த்தைகளில் இருந்தே புரட்சியை செய்தவர் தான் வள்ளலார். இந்த காரியம் எப்படி அவருக்கு வாய்த்தது என்று அவரே கூறுகிறார். நான் எனக்கு முன் எழுதினவர்களை வாசித்தேன், அதன் மூலமாக அது என்கிட்ட பேசிச்சு, நான் இன்னைக்கு ஒரு நூல் எழுதின மக்களுக்கு நான் ஒரு விஷயத்த சொல்றேன் அப்படின்னு. நண்பர்களே, புத்தகம் உங்களோடு பேசினால்தான் நீங்களும் வள்ளலார் கூறிய அழிவில்லா அந்த பாதையை அடைய முடியும். அதை நோக்கின பயணம் தானே இங்க நம்ம எல்லாரும் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்பா அம்மாவுக்கு மட்டும் ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிக்கிறேன். இங்க படிக்காத அப்பா மக்கள் நிறைய பேர் இருப்பீங்க. எப்படி என் பிள்ளைய படிக்க வைக்கிறது, நான் என்னையா செய்யறதுன்னு ஒன்றும் இல்லை. சின்ன பிள்ளைகளுக்குலாம் நிறைய கதை புக்கு, அறிவியல் புத்தகம்லாம் இருக்கு. 10 ரூபா 15 ரூபாலாம் வாங்கி உங்க பிள்ளைகளுக்கு கொடுங்க. கொடுத்துட்டு வீட்டுல போய் உட்கார்ந்து உங்க பிள்ளைகள்கிட்ட சொல்லுங்க, ஏத்தா உங்க அப்பனும் ஆத்தாவும் படிக்கிற, நீ படிச்சு இந்த கதையை எனக்கு சொல்லுன்னு சொல்லுங்க. அந்த பிள்ளை படிச்சு உங்களுக்கு சொல்லும், கண்டிப்பா சொல்லும். நீங்க சொல்லுங்க, அப்பா அம்மாவுக்கு படிக்க தெரியாது, நீ படிச்சு இந்த கதையை என்ன செய்ய என்கிட்ட சொல்லுன்னு சொல்லுங்க. அந்த புள்ள உங்களோட உட்கார்ந்து படிச்சு சொல்லும். அந்த அழகே தனியா இருக்கும். படிச்ச அப்பா அம்மா இருப்பீங்க, அப்ப நாங்க என்னையா செய்யறது அப்படின்னு. ஒண்ணுமே இல்லை. நீங்க புத்தகத்தை வாங்கிட்டு போய் உங்க பிள்ளைகளுக்கு படிச்சு காட்டுங்க, அந்த பிள்ளைய அந்த கதையை கேட்கும். நண்பர்களே, நம் பிள்ளைகளை நல்வழிப்படுத்துவது நமது கடமை. நம்மளால மட்டும்தான் முடியும். நீங்க நான் சொன்ன இந்த 2 விஷயத்தையும் செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த நூலகத்தில் குழந்தைகளின் வரவு அதிகமாக இருக்கும். அதிகமா இருக்கணுமா வேண்டாமா? இருக்கணும்ல, வேண்டாமா? பசிக்குதா? இதை மட்டும் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. இந்த புத்தகத்துல இருந்து நான் ஒரு விஷயத்த கத்துக்கிட்டேன். இந்த புத்தகத்துல வந்துட்டு அந்த துறவி கிட்ட படகோட்டி ஒருத்தர் பேசிட்டே இருக்க சொல்லுவாரு, இந்த உலகிலேயே நன்மையானது நீர் தான். ஏன் நீர்னா என்ன? ஏன் உலகிலேயே நன்மையானது? நீர் எல்லா பொருளுக்கும் நன்மை செய்கிறது. அதுக்கு உயர்வு தாழ்வு தெரியாது. நீர் என்ன செய்யுது? எல்லா பொருளுக்கும் நன்மை செய்கிறது என்றாலும் எதனுடனும் போட்டி போடுவதில்லை. அந்த நீர் வேற எந்த இயற்கையோடும் போட்டியே போடாது, அது வழியில போய்கிட்டே இருக்கணும். தாழ்வு என்று மற்றதை நினைக்கிற இடங்களில் அது தங்கி இருக்கிறது. இந்த லைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இந்த நீர் என்ன செய்யுமா, எதெல்லாம் பள்ளமோ எதெல்லாம் கீழன்னு நினைக்கிறாங்களோ அங்க போய் தங்கிருமா. நீ பள்ளம் இல்லடா, நான் உன்னை நிரப்புறேன் அப்படின்னு. நீ கீழே இல்லடா, நீ மேல வந்துருவ, நான் உன்னை நிரப்புறேன் அப்படின்னு. இந்த நீர் அத்துணை வல்லமை வாய்ந்தது. அதனால்தான் இந்த நீர் மிகவும் நன்மையானது அப்படின்னு சொல்றாங்க. நண்பர்களே, நீரை போல் நீங்கள் வாழ வேண்டும். ஆற்றின் 2 கரைகளுக்கு மட்டும்தான் தெரியும் நான் எங்க போய் சேர போறோம், எங்கிட்டு திரும்ப போறோம் அப்படின்னு. ஆருக்கு தெரியாது. ஆக நதி போல் போய்கொண்டே இருங்க அப்படின்னு வாலி ஒரு லைன் எழுதியிருப்பாரு. அதுக்கு காரணம் இந்த புத்தகத்துல இருந்து படிச்சவர் எடுத்ததுதான். புத்தகங்கள் படித்தால் ஒளி, புத்தகங்கள் படிச்சு புத்தகம் உங்ககிட்ட பேசலைன்னா உங்களால எதையுமே பண்ண முடியாது. 8 நாள் வாழும் பட்டாம்பூச்சி இறப்பை பற்றி நினைப்பதில்லை. 80 வருடம் வாழும் ஆயுள் கொண்ட மனிதன் 20 நிமிஷம் கூட நிம்மதியா வாழ மாட்டான். அப்படிதானே? நாளை என்பதை விடியிடம் கொடுத்து இன்று என்பதை எழுந்து நடத்து. கண்ணீர் துளியை கலற்றி எடுத்து புன்னகை அணிந்து போரை நிறுத்து. நம்ம எல்லாருமே வாழத்தான் படைக்கப்பட்டோம். இங்க விரும்பி யாரும் பிறப்பதில்லை, விரும்பிய பாத்திரம் கிடைப்பதும் இல்லை. நீங்க விரும்பின பாத்திரம்னா என்ன? வீட்டுல இருக்க சட்டி பட்டியா?
கிடையாது. நம்ம வாழ்ற வாழ்க்கை, நான் என்னவா வாழணும்னு ஆசைப்படணும் அந்த வாழ்க்கையை நீங்க வாழ்றீங்களான்னு கேட்டா இங்க நிறைய பேருக்கு இல்லைன்னு தான் சொல்லுவோம். விரும்பிய பாத்திரம் கிடைப்பதில்லை. புளிக்கும் வாழ்க்கை அமைந்ததை எண்ணி சலிக்கும் மனதில் சந்தோஷம் இல்லை. ஏன் மனசுல சந்தோஷம் இல்லையா? வாழ்க்கை புளிச்சுக்கு நல்லாவே இல்லை, என்னடா வாழ்க்கை, இவனை கட்டிக்கிட்டு இவளை கட்டிக்கிட்டு நான் படுற அவசரத்துன்னு சொல்லி சொல்லியே சந்தோஷம் இல்லாம போச்சு. நண்பர்களே, நீங்கள் புத்தகம் வாசித்தீர்கள் என்றால் இப்படி பேச மாட்டீர்கள். என்ன சொல்வீங்கன்னு சொல்லட்டா, ஒவ்வொரு நொடியிலும் உன்னதம் காண்பது உலகில் பிறந்த உயிர்களின் உரிமை. உங்க எல்லாருக்கும் ஒரு உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன உரிமை? ஒவ்வொரு நொடியிலையும் அனுபவிச்சு வாழலாம். அந்த உரிமை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நிறைந்த வாழ்வு நேராதிருந்தால், நிறைந்த வாழ்வு எல்லாம் நிறைஞ்ச ஒரு வாழ்வு உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா, வந்ததில் நிறைவது வாழ்வின் கடமை. கிடைச்சதை வச்சு சந்தோஷமா இரு, வாழ்க்கை உனக்கு வசப்படும் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்கா? புத்தகம் சொல்லியிருக்கு. இந்த புத்தகத்தை படிங்க, யார் என்ன சொல்லியிருக்கான்னு தெரியும். அடுத்தவர்களோட அனுபவங்களை தெரிந்து கொள்ளுங்கள். சொல்வதற்கு எதுவுமே இல்லை இங்க உலகத்துல, சொல்றதுக்கு எதுவும் இல்லை. வாழணும். வாழ்க்கை கடினமும் கூர்மையும் கொண்ட வேதனை தான். வாழ்க்கை அப்படித்தான் இருக்கும், இருந்தாலும் வாழணும். ஆக நாம் எல்லாரும் மிகவும் சந்தோஷமாக வாழ வேண்டும். வாழ்வின் மீதான பற்று தளரும் போதெல்லாம் ஏதாவது ஒரு புத்தகத்தை எடுத்து வாசிங்க. நிறைய பேரோட தற்கொலை புத்தகங்கள் மாற்றி இருக்கு, நிறைய பேரோட புத்தகங்கள் பேசி இருக்கு. இனியாவது இந்த ஊரில் நான் அடுத்த முறை வந்து கேட்கும்போது, நாங்க எல்லாரும் படிச்சோம்னு என்ன செய்யணும்? எல்லாரும் கை தூக்கணும். சும்மா கை தானே தூக்கி விடுவோம்னு தூக்கிடக்கூடாது. உண்மையில படிச்சிருக்கோம், கேள்வியில கேட்பேன். சரியா? கண்களை திறந்து காகிதத்தில் கனவுகளை தேடுங்கள், வாழ்வு வசப்படும், பேரன்பும் பெரும் மகிழ்ச்சியும். நான் கடைசியா ஒரு கேள்வி கேட்பேன், இந்த புக்கு தரேன்னு சொல்லியிருந்தேன்ல, அது கேள்வி இல்லை, நல்ல தெளிவா நல்ல கவனமா இருக்கணும். சரியா? நான் இதுல 3 விஷயம் செய்ய சொன்னேன். என்ன செய்ய சொன்னேன்? புக்கு படிக்கணும், வாரத்துக்கு எடுத்து திறந்து பார்க்கணும். நல்லா புரிஞ்சுக்கணும், திறந்து பார்க்கணும், ஒரு வாக்கியம் படிக்கணும். அப்ப அந்த புக்கு உங்ககிட்ட பேச ஆரம்பிக்கும். பெரியவங்க புத்தகத்தை வாங்கி பிள்ளைங்கிட்ட கொடுத்து படிக்க வைக்கணும், படிச்சவங்க படிச்சு பிள்ளைங்கிட்ட கொடுக்கணும். இதை யார் செய்வா? உங்கள யார் செய்ய போறா இனிமே? இத அந்த பாப்பா தான் கை தூக்குனாங்க. முதல்ல யார் கை தூக்குனீங்களோ அவங்க வந்து இந்த புக்கை வாங்கிக்கோங்க. நீங்க இனிமே இதை தொடர்ந்து செய்யுங்க. நீங்க எல்லாரும் செய்யணும். எல்லாரும் செஞ்சீங்கன்னா உங்க எல்லாருக்கும் நான் புத்தகம் தரேன், காசே நீங்க தர வேண்டாம், நீங்க வந்து படிச்சா போதும். அப்படிதான் நாங்க தூத்துக்குள்ள பண்ணிட்டு இருக்கிறோம். தூத்துக்குள்ள என்ன பண்றோம்னா, தினமும் இரவு 8 மணில இருந்து 10 மணி வரைக்கும் என்னோட சொந்த 2 வீலர் எடுத்துட்டு போய் இதே மாதிரி நிறைய புத்தகங்களை போட்டு ரோட்ல நிற்பேன். நீங்க உங்களை மாதிரி அங்க உள்ள மக்கள் எல்லாரும் வந்து அதை எடுத்து ஃப்ரீயா படிச்சுட்டு என்ன கொடுத்துட்டு போயிடலாம். படிச்சுக்கிட்டே இருக்க, ரொம்ப நல்லா இருக்கு, வீட்டுல போய் படிச்சுட்டு வரட்டான்னு கேட்டா எடுத்துட்டு போய் படிச்சுட்டு வாங்கன்னு சொல்லுவேன். நீங்க படிச்சா போதும், வேற எதுவும் வேண்டாம், நீங்க வாசித்தால் போதும் என்று எங்களை போன்ற இளைஞர்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறோம். தயவு செய்து வாசியுங்கள் தோழர்களே. வாசிப்பு உங்களை வசப்படுத்தும், வாசிப்பு உங்களை வளர்க்கும், பேரன்பும் பெருமகிழ்ச்சியும். நன்றி. வாங்க, சும்மா வாங்க, வாங்கிட்டு போங்க. அந்த முதல் தடவை கை தூக்கணும்ல, அது பெரிய விஷயம்.